ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் நல்லா சுட்டு எரிக்குது. ஏசியே இல்லாமல் வீட்டை எப்படி நல்லா கூலிங்காக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லலாம் தண்ணி பிடிச்சி வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேனுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கூலிங்கான காற்று வரும். இந்த வெயில் காலத்தில் ஹாலில் சோஃபாவில் அதிகமாக உட்காராதீங்க. அப்படி உட்காந்தாலும் இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து பாய் விரிச்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சோஃபா கவர் போட்டு உட்காந்துக்கலாம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஜன்னல் கதவுலாம் வந்து சாத்தியே வைங்க. ஈவினிங் 6 o'clock அப்புறம் திறந்துக்கோங்க. நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஐஸ் வாட்டரை நனைச்சி விட்டுட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு போட்டு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபுல்லாக தண்ணியை முக்கிட்டு நல்லா இதில் விரித்து விட்டுக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு காற்று வரும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே படுக்கிறீங்களோ அங்கே வந்து ஒரு தடவை ஐஸ் வாட்டரை வச்சு நல்லா வந்து அந்த ரூமை தொடச்சி விட்டுருங்க. நல்லா கூலிங்காக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.